அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்டரே சிஸ்டம் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த எஸ்எம்இ ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபி எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணிட்டோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ இப்போ கம்மிங் தீபாவளிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 20/10/2025 3000 சப்ஸ்கிரைபர் 3000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சேலஞ்சிலையும் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ ஆஸ்டரே சிஸ்டம் எஸ்எம்இ ஐபிஓ ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓக்கு நம்ம வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து என்னென்னா எஸ்எம்இ ஐபிஓ பற்றியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கம்பெனி ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இவங்க வந்து 2013 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்எல் அப்படின்னு ஷார்ட்டாக வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸாக வந்து இருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற என்டர்பிரைசஸ் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இவங்க வந்து என்னென்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு சின்ன சின்ன ஆப் வந்து நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனி நீங்கள் வந்து ரீச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்னென்னா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி ஸ்டாப்ஸ் வந்து என்னென்னா இவங்க வந்து என்னென்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸோ அந்த மாதிரியும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் சர்வீஸ் சப்போர்ட் ஏஎம்எஸ் சப்போர்ட்டும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியில் ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் படி 123 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எஸ்ஏஏஎஸ். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மேபி யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்னென்னா அது ஃபுல் டெஃபினேஷன் என்ன, இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஏஏஎஸ் சாஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸ் அண்ட் ஐடி சொல்யூஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அவருடைய ட்ரைனிங் கொடுக்குறதுலையும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இஆர்பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகேங்களா. ஸோ அதுவும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஏஐ சர்வீசஸ் இப்போ ஏஐயோட தாக்கம் இப்போ நிறையவே வந்து என்னென்னா இருக்குது ஐடி சர்வீஸில். அதுக்கான சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அதாவது என்னென்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து என்னென்னா ஒரு 10 ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம இப்போ ஒரு 5 ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதும் அண்ட் டேட்டா டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த ஒரு ஐடி ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து என்னென்னா இந்த கம்பெனி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிய வந்திருக்கும் இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஐபிஓக்கு போவோம். ஸோ இந்த ஐபிஓ செப்டம்பர் 3 செப்டம்பர் 8 வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ வந்து வராங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்னென்னா செப்டம்பர் 3 செப்டம்பர் 8 வரைக்கும் ஸோ 3 நாள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பர் ஷேரும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு 52 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் பர் ஷேராக இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஒரு லாட் சைஸுக்கு 2000 ஷேர்ஸ் நீங்கள் என்னென்னா கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஐபிஓ இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15,57,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்எம்இ ஐபிஓ இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிசர்வ்டு ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கு 78 லட்சம் ஷேர்ஸும் அதாவது 78 லட்சம் ஒர்த்துள்ள ஷேர்ஸும் நெட் ஆஃப் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 14,78,00,000 ரூபாய்க்கு உண்டான ஷேர்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். செப்டம்பர் 9 இவங்க அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு லேட் நைட் கொடுப்பாங்க. ரீஃபண்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 உங்களுக்கு கிடைக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க.
சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்து அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 11ஆம் தேதி இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் இந்த கம்பெனிஸ் வராங்க. ஓகேங்களா. ஸோ யூபிஐ மேண்டேட் நீங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு மேக்ஸிமம் அன்னைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணிடணும். இந்த டேட்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்னன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுறீங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ரீட்டைல் கேட்டகரியில் மினிமம் 2 லாட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா எஸ்எம்இ ஐபிஓவில் 2 லாட் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ 4000 ஷேர்ஸ் வின் பண்ணும்போது 2,20,000 மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 3 லாட்லேருந்து 9 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 10 லாட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இஷ்யூ சைஸ். அதில் 33% ஆஃப் அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு 4.5 கோடி 5 கோடி அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. என்ஐ கேட்டகரிக்கு 14 கோடியும், QIB கேட்டகரிக்கு 47 கோடியும், 47% மன்னிச்சுக்கோம். மார்க்கெட் மேக்கருக்கு வந்து 5% அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது இந்த KPI பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதனால் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 33%, டெட் பை ஈக்விட்டி 0.03 அப்படின்ற இதில் வந்து இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 24%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 21%, எபிடா மார்ஜின் 32%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.58 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே டூ குட்டாக இருக்குது இந்த கம்பெனிஸ் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் மேக்கிங் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அசட்டுன்னு பார்க்கும்போது 8 கோடி, 12 கோடி, 18 கோடி, அதாவது என்னன்னா லாஸ்ட் மார்ச் 23, மார்ச் 2024, மார்ச் 2025 பார்க்கும்போது இவங்க நல்லாவே என்னன்னா ஒரு கிராஜுவலாக ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா அசட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. மார்ச் 2023 1.77 கோடியாக இருந்தவங்க 4 கோடியாக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 கோடி என்னன்னா ஒரு சஸ்டைன் லிஸ்ட்டில் வந்து என்னன்னா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது இந்த கம்பெனிஸ் வந்துட்டுனா. ஸோ இபிஎஸ் வேல்யூ 5.25 3.83 ஆஃப்டர் ஐபிஓ கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிஇ ரேஷியோ 10 14 வந்து மாறுது. பட் ஈவந்தோ நீங்கள் 15க்குள்ளே பிஇ ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க வராங்க. ஆக்சுவலாக இது எஸ்எம்இ என்பது லார்ஜ் சைஸில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். உங்களுக்கு போய்ட்டு 100 குவான்டிட்டியோ 150 குவான்டிட்டியோ உங்களால் வாங்க முடியாது. லாட்டாக தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். பட் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஆன் 31/8/2025 படி ஸோ லிஸ்டிங் கெயின் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 18% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து என்னன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா இல்லையா, இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போறீங்களா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் நல்லா இருக்கு, கேபிஐ நல்லா இருக்கு, பிஇ ரேஷியோ வந்து நல்லா நல்ல ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது லிஸ்டிங் கெயினுக்காக பண்ண போறீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்முக்காக ஹோல்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்முடைய சேனலில் எப்படி க்ரோத் பண்ணுறதுன்ற ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலோட யூடியூபோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.